இன்னைக்கு 2 விதமான மாவு வந்து அரைக்க வேண்டியதா ஆயிடுச்சுங்க. ஒண்ணு வந்து கருப்பு மூக்கட்ல போட்டு தோசை மாவும், இன்னொன்னு இட்லி தோசை மாவு தனியா அரைச்சிருந்தேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட்க்கு வந்து அந்த கம்பு மாவு, இந்த கருப்பு கருப்பு மூக்கட்ல மாவுலாம் பிடிக்காதுன்னு சொன்னதுனால, தனித்தனியா வந்து நைட்டே வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். மார்னிங் டிஃபனுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ராகி பூரியும், அது கூடவே உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சிருந்தேன். இந்த கருப்பு மூக்கட்ல தோசை மாவோட மெஷர்மெண்ட் கீழ நானு கமெண்ட்ஸ்ல நான் குடுக்குறேன். மறக்காம போய் பாருங்க. ஸோ மாவெல்லாம் அரைச்சு நான் ஓவன்ல புளிக்க வச்சாச்சு. அடுத்து நானு லஞ்சுக்கான வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு கிருத்திகைன்றதுனால இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட ஒயிட் ரைஸும், அது கூடவே சூப்பரான முருங்கக்காய் போட்டு சாம்பார். தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் வச்சு சிம்பிளா லஞ்ச் முடிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டோம். அடுத்து ஈவினிங் போல ஒரு 6:30க்கு நானும் பாப்பாவும் பார்க்குக்கு போயிட்டு நாங்க திரும்ப 8:30 போல வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா, மாவு காலையில அரைச்சிருந்த கருப்பு மூக்கட்ல தோசை மாவு நல்லாவே புளிச்சிருந்தது. அத வச்சு நான் தோசை சுடலான்ட்டு தான் மாவு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கூட வந்து உருளைக்கிழங்கு மசாலா இருந்தது. அது கூடவே உருளைக்கிழங்கு மசாலா வச்சு மசால் தோசை சுட்டு சாப்பிட்டுட்டோம். இதே மாரி அடுத்த ஒரு ஷார்ட்ஸ்ல